Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நாம கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். முழு மல்லி 2 tablespoon, மிளகு 1.5 teaspoon, வெந்தயம் 1/4 teaspoon, பெருஞ்சீரகம் 1 teaspoon, சீரகம் 1 teaspoon, வத்தல் மிளகாய் 7 எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி ஒரு 5 எடுத்திருக்கேன். இது இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அது சூடானதும் மல்லி, மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக ரோஸ்ட் ஆன அப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த வத்தல் மிளகாவில் இருக்கிற காரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கடைசியாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். இது இதுக்கு ஒரு கலர் அண்ட் ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இப்போ இது கூல் ஆனப்புறம் நாம் இதை அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி 2 சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய பீசஸாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக மஞ்சள் தூள் 1/2 teaspoon சேர்த்துருக்கேன். அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவே சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சிக்கனோட எல்லா பக்கத்துலேயும் பேஸ்ட் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 hour to 1 hour ஊற வைக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதே கடாய் தான் எடுத்திருக்கேன். அது சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த கீயை சேர்த்துக்கலாம். கீ சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இதை ஒரு மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன்லேருந்து எவ்வளவு தண்ணி வெளியே வந்திருக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 3 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ஓரளவு நல்லா வத்திடுச்சு. நாம் ஊற்றின கீ எல்லாம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு 2 minutes விட்டுடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த கீ எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. அந்த மசாலா கூட கோட் ஆகி கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எம்மியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நான் இதை ஒரு சர்விங் பவுலில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக சிக்கன் மசாலா சிக்கன் ரோஸ்ட் செய்கிறத விட இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பர் இந்த சிக்கன் கீ ரோஸ்ட்டுக்கு லாஸ்ட்டாக நம்ம அதை இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஜாகரி சேர்த்துக்கணும். என்னோடய வீட்டில் யாருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்காதனால நான் சேர்க்கலை. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி பரோட்டா நான் அது கூட எல்லாம் இது வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.